வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் கே வேலாயுதம் காலமானார். தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி 2வது நாளாகவும் தமிழ் கைதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில். அவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் விசாரணை போலீசார் வசம். யுத்தத்தில் இலங்கை அரசாங்கம் வெல்லப் போகின்றமை தெரிந்தும் இந்தியா விடுதலை புலிகளுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தவில்லை என இந்திய ஊடகங்களுக்கு எரிக் சொல்ஹேம் செவ்வி. ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சரான கே வேலாயுதம் காலமானார். சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று மாலை காலமானதாக உறவினர்கள் தெரிவித்தனர். கே வேலாயுதம் தனது 65வது வயதில் காலமானார். தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 1958ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவினால் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக நீண்ட காலம் அவர் செயற்பட்டு வந்தார். ஊவா மாகாணத்தின் உடப்புசலாவி பகுதியில் 1950ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பிறந்த அன்னார் 4 பிள்ளைகளின் தந்தையாவார். ஊவா மாகாண சபை உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சு பதவிகளை வகித்த அன்னார் மலையக மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக தனது வாழ்நாளில் பெரும் பகுதியை அர்ப்பணித்துள்ளார். தேசிய ரீதியிலான தொழிற்சங்க ஆலோசனை குழு ஒன்றை நிறுவுவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அனுமதி கிடைத்துள்ளது. நியாயமான சமூகத்திற்கான தொழிற்சங்க ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் சிலர் ஜனாதிபதியை நேற்று சந்தித்த சந்தர்ப்பத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நியாயமான சமூகத்திற்கான தொழிற்சங்க ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று ஜனாதிபதியை சந்தித்தனர். ஜனாதிபதியின் கண்காணிப்பின் கீழ் ஜனாதிபதி செயலாளர் மற்றும் சில அமைச்சர்களின் தலைமையில் தொழிற்சங்க ஆலோசனை குழு ஒன்றை நிறுவுவதற்கான அனுமதி இந்த சந்திப்பின் போது கிடைத்துள்ளது. இதன்போது தொழிற்சங்கங்களின் சில கோரிக்கைகளுக்கு பாராளுமன்ற அனுமதியை பெற்றுக் கொள்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நாளை தொடக்கம் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள சர்வதேச மனிதாபிமான மாநாட்டின் சர்வதேச ஆலோசனை கூட்டத்தொடரில் பங்கு பெற்றுமாறு கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது. மனிதாபிமான விடயங்களில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் அதீத ஈடுபாடு தொடர்பில் கரிசனை கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த அழைப்பை விடுத்துள்ளது. அண்மையில் தஜிகிஸ்தானில் நடைபெற்ற மனிதாபிமான விவகாரங்கள் தொடர்பிலான ஐக்கிய நாடுகளின் பிராந்திய மாநாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் சந்தர்ப்பமும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்திற்கு கிடைத்திருந்தது. ஜெனீவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச ஆலோசனை கூட்டம் தொடர்பில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான வாய்ப்பு கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்திற்கு மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் அவசர நிலைமைகளை எதிர்கொள்வதற்கான முன்னாயத்தம் மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் தனியார் துறையினரின் பங்களிப்பை மேம்படுத்துவதே இந்த கூட்டத்தொடரின் முக்கிய நோக்கமாகும். மனிதாபிமான நடவடிக்கைகள் தொடர்பில் தனியார் துறையினரால் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகள் பரிந்துரைகளாக செயற்படுத்தப்படுகின்ற துறைகள் குறித்து பரிசீலிப்பதும் மாநாட்டின் மற்றொரு நோக்கமாகும். இந்த பிரயத்தனங்களை எதிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் ஒழுங்குபடுத்திக் கொள்வது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தொடரின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளது. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல் இந்த மாநாட்டில் பங்கு பெற்று உள்ளார். அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாடொன்றில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக செயற்படும் முதலாவது இலங்கையராகவும் அவர் திகழ்கிறார். சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் ஆரம்பித்துள்ள உண்ணாவிரத போராட்டம் இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. தம்மை விரைவில் விடுதலை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் கைதிகள் இன்றும் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தனர். இந்த நிலையில் மெகசின் சிறைச்சாலைக்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் சென்றிருந்தார்.
சுராணி பண்டாரநாயக்காவுக்கு 100 நாள் வேலை திட்டத்திலே அவாவுக்கு நடந்த விசாரணை உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல் சரத் பொன்சாக்கான விசாரணை உட்படுத்தப்பட்டு தீர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவர்களுடைய விசாரணை இன்னுமே எடுக்கப்படவில்லை என்பதை அவர்கள் உதாரணம் காட்டியிருக்கின்றார்கள். எனக்கு அவர்கள் இன்றும் மனவர்த்த நிலைப்பட்டு அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக அவர்கள் மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ பிரதமர் அவர்களுக்கு கொடுக்கும்படி ஒரு மகஜரை தந்தார்கள். அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தங்களுடைய விசாரணையை எடுத்து அல்லது குறுகிய காலத்தில் விசாரணையை எடுத்து தங்களுக்கு புனர்வாழ்வு அளிக்க சொல்லி அதை 12,000 போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டால் அதேபோல் இன்று ஆயுதம் ஏந்தியவர்கள் இன்று எங்களுடைய அதாவது இந்த கொழும்பிலே அவர்கள் கடந்த கால அரசாங்கத்திலே அமைச்சராகவும் இருந்து இன்று அவர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள். அவர்களுக்கான எந்த விதமான புனர்வாழ்வும் அளிக்கப்படவில்லை, கைது செய்யப்படவில்லை. ஆனால் நாங்கள் சிறு சிறு காரணங்களுக்காக அறிவிக்காமல் விசாரணைக்கு முற்படுத்தப்படாது வைத்திருப்பதையிட்டு தாங்கள் கவலையடைவதாகவும் அத்தோடு தங்களுடைய குடும்ப நிலை காரணமாக மனிதாயமான முறையில் தங்களுடைய குடும்பங்களோடு பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ்வதற்கு தங்களுக்கு ஒரு அனுமதி கேட்டு அதாவது பொது மன்னிப்பு கேட்டு அவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எழுத்து மூலம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். அந்த கடிதத்தை நாம் ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளோம். அவர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறு அந்த கடிதத்தினூடாக அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோன்று சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலை அமைச்சர் மற்றும் செயலாளர் ஆகியோருக்கும் அதனோடு தொடர்புடைய இடங்களுக்கும் நாம் அறிவித்துள்ளோம். இதேவேளை தமிழ் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடமாகாண சபை உறுப்பினர்கள் பலர் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடமாகாண சபை இளையோர் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த உண்ணாவிரத போராட்டம் யாழ், நல்லூர், கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இடம்பெற்றது. தமிழ் கைதிகளினால் முன்னெடுக்கப்படுகின்ற சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் கைதிகளுக்கு உடனடியாக பொது மன்னிப்பு வழங்குமாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர், வடமாகாண சபையின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த அரசாங்கத்தை விடுங்கள். கடந்த அரசாங்கம் எல்லாம் அது சட்டத்தை தன் கையில் எடுத்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தது. அதற்காகத்தான் நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் உங்களுக்கு வாக்களித்து ஜனாதிபதியை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஜனாதிபதி சட்டம் என்ன சொல்கின்றது என்றே பார்த்து இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் விட்டது எங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நல்லாட்சி என்று கூறி நல்லிணக்கத்தை கேட்கின்றீர்கள். நல்லிணக்கத்துக்காக தற்போது வேலைப்பாடுகள் தொடங்கிவிட்டது. இந்த மாதிரியான சிறையில் இருப்பவர்கள் சட்டப்படி செய்யக்கூடியவற்றையும் செய்யாமல் வேறு எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. இவற்றை செய்யாமல் எவ்வாறு நீங்கள் நல்லிணக்கத்தை எதிர்பார்க்கின்றீர்கள்? குற்றவியல் சார்ந்தவர்கள் அல்லாத காரணத்தினால் அவர்கள் அரசியல் கைதிகளே என்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றோம். எவ்வாறாயினும் நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறோம். பல கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஒரு நியாயப்பாட்டின் அடிப்படையில், மனிதாபிமான அடிப்படையில், காருண்ய நீதியில், மனிதாபிமானத்தின் அடிப்படையில், மனித உரிமை அடிப்படையில், நீதியின் அடிப்படையிலும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும். பொது மன்னிப்பு மூலம் இந்த கைதிகள் அத்தனை பேரையும் இந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம், நீதியான அரசாங்கம் என்று நாங்கள் மாற்றத்துக்கு வாக்களித்த இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம். நீதி அமைச்சர் மிக மோசமான அது இவ்வாறான யுத்த கைதிகள் என்கின்ற பகுதியினரே இலங்கையில் இல்லை என்பதான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்திரமூட்டுகின்ற வகையிலான வார்த்தை பிரயோகங்களை அவர் பிரயோகித்திருக்கிறார். அது அவ்வளவு பொருத்தமானது கிடையாது. நல்லாட்சி என்று கூறிக்கொண்டு அல்லது எங்களுடைய மக்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளிலே தொடர்ந்து ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த அதிருப்தி கோபமாக சென்ற ஆட்சிக்கு எதிராக எப்படி இருந்ததோ அதை போல மாறுவதற்கு இவர்கள் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இடமளித்து விடக் கூடாது. உண்மையில் சிறையில் வாடுகின்ற எமது அரசியல் கைதிகள் எந்தவிதமான பாரிய குற்றச்சாட்டுகள் இல்லாமல் வீடு வழங்கிய குற்றச்சாட்டுக்காகவும் உணவு வழங்கிய குற்றச்சாட்டுக்காகவும் அந்த தாக்குதல் நடத்த சென்றவர்களை ஏற்றி கொண்டு சென்ற குற்றச்சாட்டுக்காகவும் இன்று சிறைகளில் வாடுகின்றார்கள். ஆனால் அந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்னின்று செயற்பட்டவர்கள் இன்று வெளியில் மிக சுதந்திரமாக ஏசி போட்ட வாகனங்களில் திரிகின்றார்கள். ஆனால் இந்த அப்பாவி குடும்பங்களைச் சேர்ந்த எமது இளைஞர்கள் அல்லது எங்களது சகோதரர்கள் தொடர்ச்சியாக சிறையில் வாழுகின்றார்கள். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் காணாமல் போனோரின் உறவினர்கள் மற்றும் அரசியல் கைதிகளின் உறவினர்களும் கலந்து கொண்டனர்.
போராட்டங்கள் எல்லாம் செய்து நடத்தி கூப்பிடுறவிடமெல்லாம் நான் போய் வந்து தெரிகிறேன். 2 பேரும் என்ற பிள்ளை இருக்கிறோ இல்லையோ எனக்கு தெரியாது. அதுக்கு தானே ஐயா இவ கூப்பிடுற இடமெல்லாம் நாங்கள் எங்கேயாவது உயிரோட இருக்குதுன்றதை அறிய வேணும் என்றுதான் நாங்கள் மன்னிப்போட கேட்கிறோம். அவர் இருக்கிறார் என்று எனக்கு ஒரு மறுமொழி தந்தாலே காணும் ஐயா. அவருக்கு 25 வயதுல பிடிப்பட்டவர். 45 வயதாச்சு ஐயா. கருணை காட்டி இந்த குடும்பங்கள் வாழும் வயதில் இதுகள் பிரிஞ்சிருந்து வாழ்றதை விட வாழ்றதுக்கு வழிவகுக்க பொது மன்னிப்பு வழங்கி உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 14 வருஷம் மைன் சிறைச்சாலையில தான் வச்சிருக்கணும். அவருக்கும் வயசு 44 வயசு ஆகுது. எனக்கும் வயசு போயிருக்கு, பார்வைகளும் குறைவு. கடைசி நேரத்தில் இருந்தாலும் இந்த கடைசி நேரத்தில் இருந்தாலும் இந்த பிள்ளை இந்த காலடியில் வந்திருக்க பொது மன்னிப்பு வழங்கி இந்த மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களை மிகவும் தாழ்மையுடன் நான் இந்த பிள்ளையை விடும்படி மன்னிப்பு கேட்டு. எவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையுடன் தொடர்புடைய நிறுவனம் அரசு மற்றும் பாதுகாப்பு அமைச்சை தவறாக வழிநடத்தியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இதேவேளை கடற்படையினரின் பொறுப்பில் உள்ள எவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். கடற்படையினர் இன்று பிற்பகல் காலி துறைமுக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கப்பலில் T-56 மற்றும் 84 ரகங்களை உடைய 816 துப்பாக்கிகள், அதேபோன்று சுமார் 2 லட்சம் துப்பாக்கி ரவைகள் உள்ளதாகவும் அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கப்பல் தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளமையினால் அதனை போலீசாரின் பொறுப்பில் ஏற்று மேலதிக விசாரணைகளை நடத்துமாறு முறைப்பாட்டினூடாக அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை இன்று பிற்பகல் இந்த கப்பல் காலி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் இன்று அதிகாலை பாதுகாப்பு செயலாளர் கருத்து தெரிவித்தார். தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தும் பிரச்சனை ஒன்று உள்ளது. எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் என்ன நடந்துள்ளது? குற்றச்சாட்டு ஒன்று உள்ளது. நாம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறோம். உடன்படிக்கையில் உள்ள சட்டப்பெருமதி குறித்து நாம் ஆராய்கிறோம். அதன் காலாவதி தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம். நாங்கள் அனைத்து பக்கங்களையும் பார்க்க வேண்டும். அரசாங்கத்துக்கு அப்படி இல்லை என்றால் ரக்னா லங்கா நிறுவனத்துக்கு அநீதியை ஏற்படுத்தும் வகையிலான இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது என்பது குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அது வேறொரு நடவடிக்கையாகும். இந்த கப்பல் புறப்படும் பொழுது அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். தாங்கள் வருவதற்கான காரணத்தை தெளிவூட்டி எம்மிடம் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். எனினும் அதனை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதன் பின்னர் இதற்கு அனுமதியை வழங்குமாறு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி கடிதம் ஒன்றினூடாக கோரப்பட்டுள்ளது. அந்த கடிதம் 28ஆம் தேதி வந்துள்ளது. 5 அல்லது 6ஆம் தேதிகளில் அனுமதி கோரப்பட்டுள்ளது. பெருமளவான ஆயுதங்கள் இருக்கின்றன. ஊழியர்களை ஏற்றியிருக்கிறது. ஊழியர்கள் இறங்க இருக்கின்றனர் என அனைத்து விடயங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. கேப்டனின் பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனினும் அனுமதியை வழங்க முடியாது என எம்மால் கூற முடியாது. அனுமதியை வழங்க வேண்டும். ஏனெனில் நாம் வர்த்தக நடவடிக்கையுடன் தொடர்பு பட்டுள்ளோம். அதனால் அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் அரசாங்கத்தை பாதுகாப்பு அமைச்சை தவறான வழிக்கு கொண்டு செல்லும் தகவல்களையே வழங்கியிருந்தனர். இது தொடர்பிலான நடவடிக்கை என்ன? இந்த விடயம் தொடர்பில் நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். முதலில் நாம் கடற்படையினர் சார்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டன. விசாரணை அறிக்கையும் கிடைத்தது. மிகவும் ஆழமான விசாரணைகளும் இரண்டாவதாக முன்னெடுக்கப்பட்டன. அந்த அறிக்கை கடந்த வார இறுதியில் கிடைத்தது. சுயாதீன குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையின் சட்டம் மீறப்பட்டமை தொடர்பில் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும். அரசு மற்றும் பாதுகாப்பு அமைச்சை தவறான வழிக்கு கொண்டு சென்றுள்ளனர். அது பாரிய தவறாகும். அதனூடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் பிள்ளைகளுக்காக விழிப்புணர்வு திட்டம் பதுளை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்டன. இது உங்களின் பிள்ளையாகவும் இருக்கலாம். நாம் அவர்களை பாதுகாப்போம். பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளுக்காக விழிப்புணர்வு திட்டத்தின் ஒரு கட்டம் பதுளை நகரின் பஸ் தரிப்பிடத்தில் இன்று ஆரம்பமாகியது. இதன்போது சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் எமது குழுவினரால் தெளிவூட்டப்பட்டதுடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. கடுமையான தண்டனை அவங்க மாதிரி ஆளுகளுக்கு தூக்கு தண்டனை தான் வழங்க வேணும். இதனைத் தொடர்ந்து பதுளை வேவேச தோட்டத்திற்கு சென்ற நாம் அங்கிருந்த தாய்மார்களை சந்தித்து சிறுவர்களின் பாதுகாப்பிற்காக முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவூட்டினோம்.
சிறுவர்களின் துஷ்பிரயோகம் சம்பந்தமா தூக்கு தண்டனை கொடுக்கறது தான் நல்லா. ஏன்னு கேட்டா அப்படி ஒருத்தருக்கு ஒரு தண்டனையை கொடுத்தாக்க இனி வரும் சமூகங்களை எங்களுக்கு பாதுகாக்க முடியுங்கிறத நாங்க வேலையில சொல்ல விரும்புகிறோம். துஷ்பிரயோகங்கள் சிறுவர்களுக்கு ஏற்படும் போது பெற்றோரே முதலாக சிறுவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். சிறுவர் துஷ்பிரயோகம் பண்றவங்கள கட்டாயம் தூக்கு தண்டனை நிறைவேற்றது தான் சரின்னு நாங்க சொல்றோம். பதுளையில் உள்ள தோட்ட பகுதிகளுக்கும் லயன்களுக்கும் நேரடியாக சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் சட்டமும் ஒழுங்கும் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் குழுவினர் மக்களுக்கு போதிய அளவு தெளிவூட்டல்களை வழங்கினர். அதன் பின்னர் பதுளை பாரதி மகா வித்தியாலயத்திற்கும் பிள்ளைகளுக்காக விழிப்புணர்வு திட்ட குழுவினர் சென்றனர். அங்கு பிள்ளைகளை துஷ்பிரயோகங்களில் இருந்து எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பில் ஆசிரியர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. நீதி வழங்குகின்ற ஒரு பணிக்காப்பால் சமூகத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு சமூகங்கள் தொடர்பாகவும் நமது கவனத்தை செலுத்துகிறோம். நமக்கு முடிந்த அளவில் நாங்கள் இந்த மாணவர்களை துஷ்பிரயோகத்திலிருந்து எவ்வாறு விடுவிப்பது என்ற கருத்தோட்டோ அந்த மாணவருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதேவேளை ஹாலியல நகருக்கும் சென்ற எமது குழுவினர் சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விழிப்புணர்வு வழங்கினர். எங்களுடைய இந்த தெளிவூட்டலானது நாளைய தினமும் பதுளை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட குறிப்பாக பண்டாரவளை, ஹபுத்தலை, பூனாகலை மற்றும் வெளிமடை ஆகிய பகுதிகளில் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது தொடர்பான தகவல்களையும் வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக ஹாலியலை நகரிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற தகவலுடன் நாம் முன்னெடுத்துள்ள இந்த திட்டத்தை புத்தளம் மக்கள் இவ்வாறு வரவேற்றனர். எம்முடன் இணைந்த புத்தளம் மக்கள் வீதிகள் தோறும் சென்று விழிப்புணர்வு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இது உங்களின் பிள்ளையாகவும் இருக்கலாம். நாம் அவர்களை பாதுகாப்போம். பிள்ளைகளை கிழக்கு மாகாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்ந்தும் 14வது நாளாக இன்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிழக்கு மாகாண சபைக்கு முன்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அரச ஆட்சேர்ப்புகளில் மாவட்ட ரீதியில் புறக்கணிப்புகள் இடம்பெறுவதாக அம்பாறை மாவட்ட தமிழ் பட்டதாரிகள் குறிப்பிடுகின்றனர். கடந்த 2010 ஆண்டு முதல் தமக்கு நியமனங்கள் வழங்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா இன்று சென்று பார்வையிட்டார். போர் காரணமாக தொழில்துறைகள் இல்லாமல், முதலீடுகள் இல்லாமல், வேலை வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் இருக்கிற நிலைமையில் அரசாங்கம் இதற்காக விசேட கவனம் செலுத்தி வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற வேலையில்லாத இளைஞர்கள், குறிப்பாக தமிழ் இளைஞர்கள், பாதிப்படைந்தவர்களுக்கு இந்த தமிழ் இளைஞர்கள் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் வருகிற பாராளுமன்றத்திலும் கூட ஜனாதிபதியிடத்திலும் பிரதமரிடத்திலும் வற்புறுத்துவோம் என்று நான் மீண்டும் வலியுறுத்திக் யாழ் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக பேரறிஞர் திரு ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் வத்திக்கானால் நியமிக்கப்பட்டுள்ளார். யாழ் மறை மாவட்ட ஆயர் ஆகியிருந்த பேரறிஞர் திரு தோமஸ் சவுந்தரநாயகம் தமது ஓய்வுக்கான கடிதத்தை ஒப்படைத்ததை அடுத்து யாழ்ப்பாணத்திற்கான புதிய ஆயரை வத்திக்கான் நியமித்துள்ளது. இந்த அறிவிப்பு யாழ்ப்பாணத்தில் இன்று பிற்பகல் 3:30 வெளியிடப்பட்டதாக யாழ் ஆயர் இல்லத்தின் தொடர்பாடல் இயக்குநர் அருள் திரு போல் ரோஹா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டார். வாகன பதிவு அதிகளவில் அதிகரித்துள்ளமையினால் வாகன இறக்குமதிக்கு வரையறை விதிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் லட்சுமி யாப்பா அபிவர்தன தெரிவிக்கின்றார். கடந்த 9 மாதங்களில் 4,91,632 வாகனங்கள் இலங்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அது கடந்த வருடம் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களை விட அதிகமாகும். கடந்த வருடத்தை விட 62,076 வாகனங்கள் இதுவரையில் அதிக அளவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வருடம் மே மாதத்திலே அதிக அளவில் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த மாதத்தில் 15,107 மோட்டார் கார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனினும் கடந்த வருடம் குறித்த மாதத்தில் 4,893 கார்களே பதிவாகியுள்ளன. நாட்டுக்கு பொருந்தாத வகையில் அதிக அளவில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற விடயம் தொடர்பில் ஆராய வேண்டியுள்ளது. அதன் காரணமாக வாகன நெரிசல்களும் அதிகரிக்கின்றன. எனவே வாகனங்களை பதிவு செய்வதில் வரையறைகளை விதிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கைக்கு இறக்குமதி செய்யும் வாகனங்களிலும் வரையறைகளை விதிக்க வேண்டும். வரியை அதிகரிப்பதே அதற்கான சிறந்த வழியாகும். ஆகவே மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்தல் மற்றும் அதற்கான வசதிகளை பெற்றுக் கொடுத்தல் தொடர்பில் அமைச்சு என்ற வகையில் தீர்மானம் எடுக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது.
டாலரின் பெறுமதிக்கேற்ப ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைதல் மற்றும் கடந்த அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய இறக்குமதி மதிப்பீட்டு பெறுமதி காரணமாக ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை 7 லட்சத்திலிருந்து 18 லட்சம் வரை அதிகரித்துள்ளது. புதிய பெறுமதியின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்து அடையும் நட்டத்தை விட மீண்டும் ஜப்பான் ஏலத்தில் வாகனங்களை விடுவது சிறந்தது. அதனால் பல இறக்குமதியாளர்கள் வாகனங்களை மீண்டும் ஜப்பான் ஏலத்தில் விட்டுள்ளனர். வெளிநாட்டு பணத்தை பாதுகாத்து வாகன இறக்குமதிக்கு வரையறை விதிப்பதற்கு எடுத்த நடவடிக்கையாகவே இதனை காண்கின்றோம். அக்டோபர் 24ஆம் தேதியிலிருந்து இன்று வரை வரிச் சட்டங்களை மாற்றியுள்ளனர். எனவே இதுபோன்ற விடயங்கள் இடம்பெறாமல் இருக்கும் வகையில் நிலையான வரி கொள்கையொன்றை இம்முறை வரவு செலவு திட்டத்திற்கான யோசனையாக முன்வைத்துள்ளோம். இந்த நிலைமையின் கீழ் இலங்கையில் இறக்குமதியாளர்கள் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு திட்டமிட்டிருந்த வாகனங்களை ரத்து செய்துள்ளமையினால் தாம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக ஜப்பானில் இருந்து இலங்கைக்கு வாகனங்களை அனுப்பி வைக்கும் வர்த்தகர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். இலங்கைக்கு போதைப் பொருளை கடத்த முயற்சித்த இருவர் ராமேஸ்வரம் சாயல்குடி பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய மதிப்பில் 1 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான போதைப் பொருளை சந்தேக நபர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமுறை பிரவேசித்து மீன்பிடித்த குற்றச்சாட்டின் பேரில் வடபகுதி கடற்பரப்பில் கைதான 24 தமிழக மீனவர்களையும் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மீனவர்களுடன் இருந்த 17 வயதுக்குட்பட்ட 2 சிறுவர்களையும் 14 வயதான சிறுவனையும் சிறுவர் இல்லத்திற்கு மாற்றுமாறு இதன்போது நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஏனைய மீனவர்களை வவுனியா சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதுடன் அவர்களின் 4 மீன்பிடி படகுகளையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையால் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 28 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்தது. அக்கரப்பத்தன பகுதியில் இடம்பெயர்ந்தவர்கள் டொரின்டன் தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடரும் மழையினால் வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.